எல்லா இடமும் பூமி வெப்பமடையுது. இப்பவே வெயில் கூடுது. ஈரோடுல 10 நாளைக்கு முன்னாடியே 100 டிகிரியை தாண்டிருச்சு. எல்லா இடத்துலயும் வெயில் வந்து கூடி இருக்கு. நம்ம வேலூர்ல எல்லாம் நமக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து கடும் வெயில பார்க்க போறோம். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கடும் மழையை பார்த்தோம். எதிர்பாராத மழை சென்னையில கொட்டி தீர்ந்துச்சு. தூத்துக்குடியில ஒரே நாள்ல வந்து அந்த 100 சென்டிமீட்டர் 100 மில்லிமீட்டர் மழை வந்து பெய்து வந்துச்சு. இது எல்லாமே இந்த புவி வெப்படைதலினுடைய வெளிப்பாடுன்னு படிச்சோம். இப்பெல்லாம் வந்து பூராமே வந்து மழை மான்சூனா பெய்யறது இல்ல, மேகங்களினுடைய வெடிப்பு, கிளவுட் பஸ்டிங் எல்லாம் எழுதுனாங்க. ஆனா அது மட்டுமா விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமி வெப்படைகிறதுனால நம்முடைய உணவுகள் எல்லாமே பாழாகி கொண்டே இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாதாரணமா அது ஒரு தென்னையா இருந்தாலும் சரி, கரும்பா இருந்தாலும் சரி, நெல் தானியமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அவரைக்காயோ பீன்ஸோ எது எடுத்தாலும் அதனுடைய நியூட்ரிஷனல் ஆஸ்பெக்ட்ல, அதனுடைய உணவினுடைய சத்து கூறுகள் ஏற்கனவே 15% 25% குறைஞ்சிருச்சுங்க. 15% 25% ஏற்கனவே இழந்தாச்சு. இன்னும் போகக்கூடிய காலத்துல 40% 50% இழந்துரும் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து ரொம்ப ஆழமா பதிவிடுறாங்க. சத்து இழந்தது மட்டும் இல்ல, உடலை பாதிக்கக்கூடிய கனிம சத்துக்கள், உடலை பாதிக்கிற கனிமங்கள் இருக்கு இல்லையா, கேட்மியம், லெட், அவையெல்லாம் 200 மடங்கு 300 மடங்கு கூடி இருக்கு. ஏன்னா தண்ணியில இருந்து, மண்ணுல இருந்து, காற்றுல இருந்து இந்த நச்சு விஷயங்கள், அப்புறம் நம்ம போடக்கூடிய உரம், நம்ம போடக்கூடிய பூச்சிக்கொல்லிகளுடைய நச்சு விஷயங்கள் எல்லாம் கூடிக்கிட்டே இருக்கு. இயற்கையா நமக்காக பரிமாறக்கூடிய, நமக்கு நல்ல பொட்டாசியம் சத்து வேணும், நமக்கு நல்ல சோடியம் வேணும், நமக்கு நல்ல அமினோ அமிலங்கள் வேணும் அப்படின்னு அவை மெனக்கிட்டு கொடுக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் 25% குறையுது. உடலை தீங்கு செய்யக்கூடிய சர்க்கரையிலிருந்து புற்றுநோய் வரைக்கும் வரக்கூடிய நோய்களை தரக்கூடிய நச்சு சத்துக்கள் 200 மடங்கு 300 மடங்கு கூடிக்கொண்டிருக்கிறது. அதனால நம்ம ரொம்ப வேகமா செயல்பட்டு இவற்றிலிருந்து வெளியே வருவதற்கான முயற்சியை தொடர்ச்சியாக நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. அதுல ரொம்ப குறிப்பா திரும்ப 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 நான் ரொம்ப ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ், சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்புகள் வந்து எக்கு தப்பா கூடிட்டு இருக்கு. அப்ப அவற்றை அந்த மாதிரி கூடக்கூடிய நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இளம் பருவத்திலிருந்தே நம்ம முயற்சி எடுக்கணும்.